அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், தீமையான யாவையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க தீமைகளை சந்தித்திருந்தால் நிச்சயமாக தேவன் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலம் சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தரப்போகிறார். ஆண்டவர் நீங்கள் நன்மைகளை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய தேசம் அதற்கான பலனை கொடுக்கும். நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பிரயாசத்துக்கெல்லாம் தேவன் பலன் கொடுக்கிற ஒரு மாதமாக தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். தீமையிலிருந்து நன்மைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கடந்து வரப்போகிறார். நீங்க விட்ட கண்ணீர், நீங்க பட்ட பிரயாசம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பலனை கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாகத்தான் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை செய்து உங்கள் தேசத்துக்கு ஆண்டவர் பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பாங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நன்மையானது உடைய ஜனங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிற தேவன், தேசத்தின் பலனை அனுபவிப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், ஆண்டவரே நீர் அப்படியே ஆசீர்வதிக்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த தேசத்தை விட்டு கடந்து வந்தாங்களோ அதே இடத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு, செழித்திருக்கும்படிக்கு, உயர்ந்திருக்கும்படிக்கு தேவனே நீர் கிருபை செய்வீராக. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதியை நீக்கி நீர் சுகத்தை கட்டளையிடுவீராக. எல்லா கடனிலிருந்தும் நீர் ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவீராக. அன்றைய பாவத்தை மன்னித்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தகப்பனே, சாபத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. அப்படியே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக, இந்த ஜெபத்தில் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்ததுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. சகல துதி, புகழ், கனம், மகிமை எல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் எடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் தேசத்தில் நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள். God bless you.